இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 60, 61, 62 பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏகையனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவர்களாக என்றென்றும் பயணிப்போம். அரபி வாசிச்சல்லாமாக்க வாசிறங்க. வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல் நல்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின்ஹு இஸ்னதா அஷ்ரத ஐனா கத் அலிம குல்லு உனாசிம் மஷ்ரபஹும் குலு வஷ்ரபு மிர் ரிஸ்கில்லாஹ் வலா தல்சௌ ஃபில் அர்லி முஃப்சிதீன். வைது குல்தும் யா மூசா லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹித் ஃபதுஉ லனா ரப்பக யுஹ்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்லு மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸ்வலிஹா. கால அதஸ்தப்திலூனல்லதீ ஹுவ அத்னா பில்லதீ ஹுவ கைர் இஹ்பிது மிஸ்ரம் ஃபஇன்ன லக்கும் மா சஅல்தும் வலுரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா வபாஉ பிகலபிம் மினல்லாஹ் ذَلِكَ بِأَنَّهُمْ كَانُوا يَكْفُرُونَ بِآيَاتِ وَيَقْتُلُونَ النَّبِيِّينَ بِغَيْرِ الْحَقِّ ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ. إِنَّ الَّذِينَ آمَنُوا وَالَّذِينَ هَادُوا وَالنَّصَارَى وَالصَّابِئِينَ مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَعَمِلَ صَالِحًا فَلَهُمْ أَجْرُهُمْ عِنْدَ رَبِّهِمْ وَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. அப்படியே வேர்ட் பை வேர்ட் போயிடலாம். 2:60 இல்லையா? ஆமா. இது அப்போது அப்படின்னு சொல்லிட்டு வருது. எந்த போது அப்படின்னா அஸ்தஸ்கா அப்படின்னு சொல்லிட்டுனா தண்ணீர் புகட்டுறது, நீர் புகட்டுறது அப்படின்றது இருக்கும். வெறுமன புகட்டுதல் அப்படின்றதும் எடுத்துக்கொள்ள முடியும். காமனா புகட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு நீரோட சம்பந்தப்பட்டதா தான் காமனா வரும். சில சமயம் வந்துட்டு நம்ம பாடம் புகட்டுறது அப்படியும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா புகட்டுதல் அப்படிங்கிறது தான் இங்க மையக்கர் அர்த்தம். புகட்டுறதுக்காக பாக்குறாங்க, தேடுறாங்க. யார் தேடுறா அப்படின்னா மூசா. இப்ப நம்ம ஊற்று அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றது வந்துட்டு தண்ணீர் ஊற்றுதான். இருந்தாலும் வந்து நம்ம திடீர்னு மனசுல வந்துட்டு சிந்தனை ஊற்றெடுக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஊற்றுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம், சிந்தனை ஊற்றெடுக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு ஒன்றோட ஒரு நேரடி அர்த்தமா இருக்கும். ஆனா அந்த அந்த வார்த்தையை வந்து அந்த நேரடி அர்த்தத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம ஓமானமா மித்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு, சில விஷயங்களை தகவல் பரிமாறுறதுக்கு ஓமான வார்த்தையாக வேற ஒரு சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணியும் பேசுவோம் இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்ப அஸ்த அப்படிங்கிறது வந்துனாலே வந்துட்டு அந்த தேடுறது, நாடுறது, சீக்கிங் அப்படின்ற அந்த ஒரு கேட்கறது அப்படின்ற அந்த விஷயம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப அஸ்தஸ்கா அப்படின்னா புகட்டுறதுக்காக தேடுறாரு. யார் தேடுறாரு? மூசா. மூசா தேடிய போது, புகட்டுவதற்கு தேடிய போது, யாருக்குன்னா லீ கௌமிஹி, அவருடைய மக்களுக்கு புகட்டுவதற்காக தேடிய போது, நாம் கூறினோம், நாம் கூறினோம் சொல்லிட்டு வருது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இறை உணர்வு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன கூறப்படுகின்றது? அல்ரீப், அது வந்துட்டு அடிக்கவும், வி அசாக்க வந்துட்டு உமது கோலால், உமது கைத்தடியால் வந்துட்டு அதை வந்துட்டு உமது கைத்தடியை கொண்டு அடிக்கவும். எதை அப்படின்னா ஹஜர, அப்பாறையை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாறை என்ன அப்படிங்க, அப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அவங்க எங்கேயோ தேடி தேடி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கண்ணு முன்னாடி ஒரு பாறை கண்ணில் தென்பட்டிருக்கலாம். அதை அடிக்கவும் சொல்லியிருக்கலாம். இன்னும் வேற என்னென்ன இதுல உணர்வுகள் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு முழுசா பார்ப்போம்.
அதுக்கப்புறம் ஃபஜரத், அப்புறம் வந்துட்டு அதுல இருந்து வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டது? அதிலிருந்து வெளிப்பட்டது. அஸ்னதா அஸ்ரத இல்லையா? ஆமா. அதாவது 12ன்னு அர்த்தம். ஸோ 12 ஐனா ஐனன் சொல்லிட்டு வருது. 12 ஊற்றுகளாக அதிலிருந்து வெளிப்பட்டது. கது திடனாக அலிம் அறிந்து கொள்கின்றனர், அறிவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அலிம்னா நோ அறிந்ததுதான், அறிந்து கொள்வதுதான். என்னது? குலுன்னாசி மனிதர்கள் ஒவ்வொருவரும், மஷ்ரப் அண்ணா தங்களுடைய பருகுதலை அல்லது தங்களின் பருகும் இடத்தைன்னு சொல்லலாம். இல்லாட்டி தாங்கள் எதை பருக வேண்டும் என்பதை அப்படின்னு நான் சொல்றேன். பருக வேண்டியதை மனிதர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் குழு உண்ணுங்கள், அஷ்ரபு பருகுங்கள், மின் ரிசிக்கில்லாஹி இறைவன் வழங்குவதிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள். பல அர்லி நீங்கள் வந்துட்டு தெரியாதீர்கள் பூமியில். ஃபி அர்லி அப்படின்னா பூமியில் தெரியாதீர்கள், தகுசன தெரியாதீர்கள். அதுக்கப்புறம் என்ன தெரியாதீர்கள்னா முஃப்சிதீன், ஃபசாதுல இருந்து வரக்கூடியதான் முஃப்சிதீன். ஸோ குழப்பவாதிகளாக பூமியில் தெரியாதீர்கள் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இந்த ஹோல் வசனம் நம்ம பார்ப்போம். மூசா தனது மக்களுக்கு புகட்டிட தேடிய போது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப நீர் புகட்டிட அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ ஒரு மூசா நபியினுடைய வரலாற்று அடிப்படையில ஒரு ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியில இருந்து காப்பாற்றப்பட்டு தனி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். அதுக்காக வந்து நீர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பாறை கண் முன்னாடி தென்பட்டிருக்கும். ஸோ அதை வந்துட்டு அந்த பாறை வந்துட்டு ஒரு நதி ஓட்டத்தை பிளாக் பண்ணி ஊர்களுக்கு செல்லாம ஏதாவது பிளாக் ஆயிருக்கலாம். ஸோ அதை அடிக்கணும், அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அந்த பாறையை அடிச்ச உடனே ஊற்றுகளாக பல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா மூசா. ஸோ அவங்கவுங்க நோக்கி வந்துட்டு நீர் வரத்து ஒரு 12 ஊற்றுகளாக அந்தந்த ஊர்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நீங்க ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கான பருகும் இடத்தை வந்துட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இடத்துக்கு வர்ற தண்ணியை அவங்க குடிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இறைவன் வழங்குவதிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள். இறைவன் வழங்குவதிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள்ங்கும் போது இறைவன் காட்டி தந்த வழியில உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விஷயங்களை உண்ணுங்கள் பருகுங்கள். குழப்பவாதிகளாக பூமியில் தெரியாதீர்கள். இறை வழிகாட்டுதலுக்கு இல்லாம இறை வழிகாட்டுதலுக்கு மாற்றமான உணர்வுகளை பின்பற்றி அந்த மாதிரியான செயல்களை பின்பற்றி நீங்க குழப்பவாதிகளாக பூமியில் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி தண்ணீர் வரும்போது சில பேர் அணை கட்டுவாங்க. நமக்கு மட்டும் போதும், மத்தவங்களுக்கு போக நமக்கே பத்தாது அப்படின்ற அடிப்படையில கண் முன்னாடி தேவை உள்ளவர்கள் இருந்தாலும் நமக்கு போக நிறைய இங்க தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது பின்னாடி தேவைப்படும் சொல்லிட்டு பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நிறைய இருக்குதே போவோமே, இங்க தேங்கி ஒரே இடத்துலயே தண்ணி இருந்தா அதை வந்துட்டு சுத்தமா வச்சுக்கிறதுக்குன்னு நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை ஒரு ஓட விடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்காது. அதுலயும் ஒரு பேலன்சிங்கான ஒரு தாட் இல்லாம நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டைரக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது இந்த வசனத்தை வாசிக்கும் போது இல்லையா? ஆமா, டைரக்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ இன்னுமே திருப்பி இந்த வசனத்தை வாசிக்கும். இப்போ இதுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அந்த மக்கள் வந்துட்டு ரொம்ப கலகக்காரர்களாக அறியாமையில நிறைய விஷயம் வந்துட்டு செயல்படுறதா, அக்கிரமமா கலகக்காரர்களா செயல்படுறத பத்தி பேசியிருக்கு. 59வது வசனம். அவர்களுக்கு கூறப்படாத கூற்றுக்கு அக்கிரமமாக உள்ளவர்களால் மாறுகின்றது. அதாவது தனிவை கூறுங்கள். அதாவது எதா இருந்தாலும் தனிவை, நல்ல பேச்சு எது வந்து தனிவை ஏற்படுத்துமோ, கோபத்தையும் டென்ஷனையும் அதிகப்படுத்தாத தனிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில நீங்க வந்துட்டு உங்களுடைய கூற்றுகள் இருக்கட்டும் சொல்லும் போது அக்கிரமமாக உள்ளவர்களால் அதெல்லாம் மாறுது. அக்கிரமமாக உள்ளவர்கள் மீது அவர்கள் கலகக்காரர்களாக இருப்பதை கொண்டு வானத்திலிருந்து வேதனையை இறக்குகின்றோம். அவங்க வந்துட்டு வேதனை மிக்க வாழ்க்கையை வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மூசா தனது மக்களுக்கு புகட்டிட தேடிய போதுங்கிற போது என்ன ஃபீல் ஆகுது? அப்ப அந்த அக்கிரமமான விஷயத்துல இருந்து அவங்கள
மீட்டு கொண்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய சொல்றதுக்கு ஏதாவது பாக்குறாரு, அவருக்கு புரியுற மாதிரி சொல்லணுமே மக்களுக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்போதைக்கு சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா ஆயிடும், உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி மிக்க வாழ்க்கை ஆயிடும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்ற உணர்வு இல்லையா தனது மக்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா அவங்க வேதனையில இருக்கிறாங்க, இப்ப வேதனையில இறக்கிட்டான் இறைவன். இப்ப இந்த வேதனையில அதுல இருந்து மீட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். ஓகே. சோ அவருடைய மக்களுக்கு புகற்றதுக்காக தேடிய போது கூறினோம், உமது கோலால் அப்பாறையை அடிக்கவும். அந்த பாறை அப்படிங்கும் போது நம்ம நிராகரிப்பவர்களுடைய இதயம் அக்கிரமத்தின் காரணமாக அவனுடைய இதயம் வந்து கற்பாறையை போல ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் வரும். அது அத்தியாயம் 2 வசனம் 74 பாத்துக்கலாம், அது இருக்கும். இதுக்கு அடுத்துதான் வரும். இப்ப நம்ம 60வது வசனம் தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பாறைங்கிறது வந்துட்டு பாறையாகவும் இருக்கும், அல்லது அதாவது இதயம் வந்து கல்லு போல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிந்திக்காம இறக்க குணம் இல்லாம மனிதாபிமானம் இல்லாம அப்படின்லாம் வரும். சோ அந்த பாறையை அடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வருது உமது கோலால். சோ அப்ப அப்பாறையே அப்படிங்கும் போது அந்த இதயத்தை கோலால் அப்படிங்கும் போது நார்மலா வந்துட்டு அவங்க யங் ஏஜ்ல வந்துட்டு மூசா நபி வந்துட்டு ஆவுனா கம்பு தூக்கிடுவாங்க, அதை வந்துட்டு மிஸ்யூஸ் அறியாமையினால சிறுபுலத்தனமா வந்து நடந்து நிறைய அவசரப்பட்ட தவறுகளுக்கு உள்ளாகி மனவேதனைக்கு உள்ளானாங்க மூசா நபி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு பக்குவப்பட்டு நல்லபடியாக வந்துட்டு நம்ம வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை, அழகான பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணுங்க அப்படியே பக்குவப்பட்டு வரும்போதுதான் இந்த மாதிரி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்குள்ளேயே என்டர் ஆகுறாங்க. அதாவது கொடுங்கோல் ஆட்சியில இருந்து மக்களை விடுவிக்கிறது. இப்போ அவங்களுக்கு உணர்த்தப்படுறது உமது கோலால் அப்பாறையை அடிக்கவும் போது இப்ப அந்த கோல்ங்கிறது என்னது? ஆரம்பத்துல கம்ப வச்சு அடிச்சது, இப்போ அவங்களோட வார்த்தைகளை வச்சு சொல்ல வச்சு. நார்மலா வாசிக்கும் போதே வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானம் வாசிக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ உமது கோலால் அப்பாறை, அதாவது நீ வாழ்க்கையில இருந்து கற்றறிந்த பாடங்களை கொண்டு அந்த கல்லு போல ஆன இதயத்தை அடிக்கவும் வார்த்தைகளை கொண்டு. இப்ப வந்து தடின்னு அப்படியே டைரக்டா கொண்டு வர முடியாது இல்ல. ஆமா. இப்ப கோலால் இன்னும் சொல்ல போனா குரான் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து நேரடியா எக்ஸாம்பிளே சொல்லிருச்சு. அதாவது கோல் கைத்தடி அப்படின்னாலே இப்ப வந்து கம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், மரக்கம்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரம் அங்கே கனெக்ட் ஆயிடுச்சு. மரம்னாலே வந்துட்டு வந்து இப்படி பேசுதுன்னா நல்ல வார்த்தைக்கு நல்ல மரம், கெட்ட வார்த்தைக்கு கெட்ட மரம். சோ அப்ப அந்த வார்த்தை வந்துட்டு நல்லது ஒரு கோலாக, அதாவது நல்ல புரியுற மாதிரி நல்லா அடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உதாரணத்தை அடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவோம் நம்ம. அப்போ இது முன்னாடி சொல்லையே கொண்டு வர முடியும். இது கூட கனெக்ட் ஆனா சின்ன வயசுல கூட சரியா பேச தெரியாம அவசரப்பட்டு அந்த மாதிரி சின்ன இதுல தடியில விளையாடுனாங்க விட சின்னதுல அந்த சொல்லுல வந்து சரியான பக்குவம் இல்லாத ஒரு பேச்சுக்கள் இருந்திருக்கலாம். இப்ப வந்து பக்குவமான ஒரு சொல்லுக கொண்டு அவங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதயத்துல கல்லு மாதிரி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சோ அந்த பாறையை அடிக்கவும், அப்போ உமது கோலால் அடிக்கவும்னா நல்ல வார்த்தைகளை கொண்டு நல்லா புரியுற மாதிரி உமது வார்த்தைகளை நீ கற்றறிந்திருப்பீ இல்லையா, பக்குவப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதன் அடிப்படையில ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப அடிக்கவும்ங்கிற போது லரப அப்படிங்கிறது வந்துட்டு கையை கொண்டு அடிக்கிறது அப்படின்லாம் கிடையாது. இப்ப குரான்லயே வந்துட்டு இறைவன் உதாரணம் அடிக்க வெட்கப்பட மாட்டான் அப்படிங்கிறதுக்கும் அந்த லரப இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படும் இல்லையா? ஆமா, முன்னாடி படிச்சோம். கொசுவை 2 வசனம் 26 கொசுவை அல்ல சின்னதோ பெருசோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். உதாரணம் அடிக்க வெட்கப்படுவது இதே வார்த்தை தான் இருக்கும். இப்போ அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கையை கொண்டு அடித்தல் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கா இப்ப ஹிட் அண்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹிட்னா அடிக்கிறது தான். ஹிட் அண்ட் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை அடிச்சு விடு அப்படிங்கறதெல்லாம் சொல் வழக்குல இருக்கிறத நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மிகைப்படுத்திலாம் இங்க பேசுறதுக்கு இல்ல. சாதாரணமா நம்ம அப்படியே பேசுறோம். அந்த புரிதலுக்கு கொண்டு வரோம் வார்த்தைகளை நம்ம நடைமுறை வாழ்க்கைக்குள்ள கனெக்ட் பண்ணி. அதுல இருந்து 12 ஊற்றுகளாக உதித்தோடின அப்படிங்கறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அதாவது நம்மளுடைய அக்குபங்க்சர் மருத்துவ அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க கிட்ட நான் பேசினேன். நம்ம உடம்புல 12ன்னு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? ஏன்னா இதயத்துல
வந்துட்டு நல்லபடியா புரியுற மாதிரி உதாரணங்களை கொண்டு அடிக்கும்னு சொல்லிட்டு இங்க 12ன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க சொன்னாங்க 12 ஆர்கன்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடம்புல. ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் போக வேண்டிய அந்த உயிரோட்டங்கள் வந்துட்டு ஊற்றாக உதித்தோடின, எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகுது. அங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு 12 ஊற்றுகள்ல 12 அங்க வந்து குரூப்ஸ் அங்க அந்த ஊருக்கு போனது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னும் டீப்பா திரும்பவும் அதே வசனத்தை வாசிக்கிறோம். இந்த 12 ஆர்கன்ஸுக்கும் தேவையான அந்த அந்த சொல், அது வந்து தட்டி எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மனச தட்டி எழுப்புறது. என்னக்கா கனெக்ட் ஆகுற மாதிரி நல்லாவே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற. ஏன்னா இப்ப வந்து மனசு கல்லு மாதிரி ஆகும்போது உடலும் வந்து நம்மளுக்கு பாதிச்சிருது. இப்ப அந்த மனசை வந்து தட்டி எடுத்தோம்னா உடல் அந்த உறுப்புகள் எல்லாம் வந்து புத்துணர்ச்சி ஏற்பட்டு சீராயிருது, செயலாக்கத்துக்கு வருது, உதித்தோடின அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உயிர் சத்துக்கள் எல்லாம் போக ஆரம்பிக்குது. முன்னாடி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருந்துச்சு, அந்த ஒரு சொல் மூலமா, சொல்லால் நல்ல வார்த்தைகள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பருகுதலை திறனாக அறிந்து கொள்கின்றனர். இப்போ ஒரு பப்ளிக்கா இருந்து யாராவது பெரிய ஆள் வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது பொதுவாதான் அவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா நான் எனக்கு தேவையான அடிப்படையில அந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிடுவேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி அந்த உதாரணத்தை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சோ அதான் அவங்கவுங்களுக்கு தேவையானது என்னங்கிறத அவங்க அப்சர்வ் எடுத்துக்கிற முடியுது, பண்ணிக்க முடியுது. ஒவ்வொருவரும் தங்களின் பருகுதை நாம் எதை பருக வேண்டும் என்பதை அவங்க அறிந்து கொள்கின்றனர். ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்களே, இப்ப ஒரு பேச ஒரு ஸ்பீச் நடந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் நாங்க அது பேசிக்கோ. இப்ப கூட நீங்க எதை பயன் பண்ணும்போது பாருங்க, நமக்கு ஏதாவது சொன்ன நம்மளுக்கு தாங்க இது அப்படின்னு, அதான் அவங்கவுங்களுக்கு அந்த உதாரணங்களை அவங்கவுங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கும், அவங்கவுங்களுக்கு அந்த மாதிரி அதான் அதை கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அவங்களால. சோ தங்களின் பருகுதலை திறனாக அறிந்து கொள்ள, என்னமோ வீட்டுல இருந்து பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க சொல்லும் போது, உதாரணம் சொல்லும் போது நம்ம செயல்கள். சோ இறைவன் வழங்குவதிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள். இப்ப இந்த இடத்துல சோ இறைவன் காட்டி தந்த வழியில உங்களுக்கு வழங்குவான், ரிஸ்க் வழங்குவான் இல்லையா, அதுல இருந்து உண்ணுங்கள் பருகுங்கள். குழப்பவாதிகளாக பூமியில் அதை வந்து குழப்பிக்கொண்டு அவசரத்தனத்தை கொண்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பூமியில தெரியாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து மூசா நபிக்கு உணர்த்தப்பட்டு இந்த வார்த்தையை தான் அப்படியே கன்வே பண்றத ஃபீல் பண்ண முடியுது. சுப்ஹானல்லாஹ், அப்படியே சொல்ல முடியும். நம்மளோட இதை வந்து பிக்சரா வந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் கண்டிப்பா. இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயம் பேசுது, என்னோட ஒரு விஷயம் பேசுது அப்படிங்கிறது. இன்னும் சீர்படுறதுக்கான இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சீராக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த போல அதே 2:24 பார்த்தோம் அப்படின்னா இந்த மூல சொல்லும் போது சில பிளவுபட்டு நல்லா தண்ணீர் ஓடுறதும் இருக்கு. அதாவது அதுல இருந்து அடிச்ச உடனே தண்ணீர் ஓடுறதும் இருக்குது, கசிந்து, அதாவது இதயம் கசிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் இன்னும் நல்லா அடிபட்டு பிளவுபட்டு தான் வரணும்ன்ற கேஸ் இருக்கும். அந்த கேஸ் தான் அடுத்த வசனம் பேசுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு புரிதலை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். சோ அடுத்த வசனம், அதுக்கு நீங்கள் கூறியதாவது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வருது. இது குல்தும், நீங்கள் கூறியதாவது, யா மூசா, ஓ மூசாவே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். லன், மாட்டவே மாட்டாது, கிடையவே கிடையாது அப்படின்ற அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதான் வந்துட்டு லன்னுங்கிற இந்த இது நெவர் அப்படின்னு. சோ சப்ரி, அதாவது நாங்கள் வந்துட்டு பொறுத்து கொள்ள மாட்டோம், சபூர்ல இருந்து வரக்கூடியது. நாங்கள் வந்துட்டு அதுல நிதானமா இருக்க முடியாது, பொறுமையோட இருக்க முடியாது, பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி, பொறுத்து கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அலா தாமின், அதாவது தாமின் வாஹிரின், ஒரே உணவை மீது வந்து நாங்க ஒரே மாதிரி உணவையெல்லாம் நாங்க வந்துட்டு பொறுத்து கொள்ளவே முடியாது. வந்துட்டு அதுக்காக வந்துட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா, அது அழைக்கவும், லனா எங்களுக்காக அழைக்கவும், ரப்பக உனது பரிபாலனை அழைக்கவும் எங்களுக்காக. என்னதுக்கு அப்படின்னா, யுஹ்ரிஜ் வெளிப்படுத்தி கொடுக்க,
லனா எங்களுக்காக என்ன மிம்மா துன்பித்து அருளு அப்படின்னா பூமி வெளிப்படுத்துவதிலிருந்து எங்களுக்காக பூமியில விளையக்கூடியதிலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி தர. அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க. அதுல நிறைய வரும். என்ன அப்படின்னா அதன் கீரைகளை, அதன் வெள்ளரிக்காயை, அதன் பூண்டுகளை, அதன் பருப்புகளை, அதன் வெங்காயங்களை அப்படின்னு சொல்லிட்டு இதான் அதுக்கு அடுத்து வரக்கூடியது. பக்லிஹா கிசா இஹா பௌமிஹா, அதுக்கப்புறம் வந்துட்டு வ அதசிஹா வ பசலிஹா, இந்த மாதிரி போன வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு கால அதுக்கப்புறம் கூறினார், மூசா கூறினார். என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகின்றீர்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள நாடுகின்றீர்களா, என்னத்தை அப்படின்னா அல்லதி ஹுவ அதுனா அல்லதி ஹுவ ஹைரு அப்படின்னா ஹைருனா நல்லது சிறந்தது அப்படின்னு அர்த்தம். சிறந்தது எதுவோ அதை விட்டு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்தாலே ஒன்னை கொடுத்துதான் இன்னொன்னு மாத்த முடியும். ஸோ இப்போ வந்துட்டு சிறப்பான ஒண்ணு இருக்குது, அவங்க அதை கொடுத்து விட்டு அதுனி அப்படின்னா வந்துட்டு அதுனா அப்படின்னா துனியாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ஸோ துனியா அப்படிங்கும் போது இன்மை அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. தற்காலிகம், சமீபமா, தற்காலிகமா, டெம்பரவரியா எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரியானது. அப்போ வந்து கொஞ்சம் இழிவு, தற்காலிகம், இம்மை, சமீபம் அப்படின்ற அர்த்தம், எவ்வளவு அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு. ஸோ அப்போ வந்து சிறப்பானது எதுவோ அதை விட்டு விட்டு ஒரு சமீபமா தற்காலிகமா எது இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கொள்கின்றீர்களா அப்படின்றதுதான். அதாவது நீடித்த ரிசல்ட் கொடுக்கறத விட்டு விட்டு தற்காலிகமா சில இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அப்படியே ரொம்ப சுவையா டேஸ்டியா இருக்கும், பட் பின்னாடி உடம்புல ஒண்ணு பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா அந்த வெள்ளரிக்காய் அந்த இது நார்மலா இப்ப நம்மளுடைய அன்றாட உணவை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா இது எப்படி அன்றாட உணவா மாறுனுச்சு அப்படின்னு கொஞ்சம் சிந்தனையை செலுத்தணும் அப்படின்னாலே அதுல நிறைய விடைகள் இருக்கும். சொல்லி நம்ம அப்படிங்கிறது தானே வந்துட்டு ரொம்ப எளிமையானது. இன்னும் வேலையெல்லாம் ரொம்ப குறைவு, பாத்திரம் கழுவ தேவையில்லை, எதுவும் பண்ண தேவை, எடுத்தோமா பறிச்சோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கும். நிறைய வேலை நேரம் இருக்கும் சிந்திக்கிறதுக்கு. இன்னும் இதுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நப்சு பக்குவப்படுறதுக்குன்னு விஷயம், அதையெல்லாம் நம்ம கண்டறியறதுக்கு உண்டான நேரங்கள் அதிகமா கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு டைம் இருந்துதான் நிலைக்கு கீழே நிலைக்கு வந்துட்டோம். இந்த சாப்பாடுங்கிறது ரொம்ப எளிமையா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஃப்ரூட்ஸ், ரெண்டாவதுதான் மீட். எதுவுமே செய்யாமே லேசான முறையில ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அது அந்த நேரத்துல அது கனி கொடுத்துக்கிட்டே மாறி மாறி கொடுத்துக்கிட்டே அந்த மாதிரி லேசான ஒரு அம்சமா தான் அது வந்துட்டு படைக்கப்பட்டிருக்கு பிரபஞ்சம். அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி வந்துட்டு நல்ல விதமா பயன்படுத்துறது, இதை வந்துட்டு பக்குவமா பண்பட்ட நிலையில அழகான முறையில இந்த கொடுக்கப்பட்ட அருளாதாரத்தை நன்றி உணர்வோட எப்படி பயன்படுத்துறதுங்கிறது மட்டும்தான். ஏன்னா சோல் நப்சுங்கிறது பல விஷயம் தோன்றது மறையுது. அதுல இயலக்கூடிய அசத்தியமான எண்ணங்களை வந்துட்டு கட்டுப்படுத்துறதும் நல்ல எண்ணங்களை வளர்க்கறதுங்கிறது மட்டும்தான் அங்க ப்ராக்ரஸ். இந்த விஷயத்த நம்ம வந்து அப்ப அந்த ப்ராக்ரஸ் இப்ப வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அந்த ப்ராக்ரஸ் ரொம்ப தூரமா போயிட்டோம். கண்டிப்பா. சிந்திச்சு கொஞ்சம் பார்த்தோம்னா எப்படி எந்த இடத்துல இருந்து இறங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களா, பனு ஆதம் இருந்து பனு இஸ்ராயல் நிலைக்கு இறங்கினது. அதாவது அழகான உணவை இறைவன் கொடுத்தது, ஒரு மனுஷன் வந்து இல்ல எனக்கு எல்லாம் முடியாது இப்படி எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இன்னைக்கு வந்து என்னடா இப்படி 3 நேரம் சாப்பாடு யாருக்கும் கண்டுபிடிச்சான்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அடிப்படை தேவை நிறைவேற்றிக்கிறதுக்கே வந்து படாத பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு பின்னாடி நோய் உருவாகுது. அதுக்கும் அந்த நோயை தீர்க்கிறதுக்கும் பயங்கரமான குழப்பம் நிறைந்த அது ஒரு துறையா மாறிடுச்சு மருத்துவத்துறை.
எல்லாமே இங்க டோட்டலா கொலாப்ஸ் ஆகும். இப்ப இதுல இருந்து வெளிப்படுறதுக்கு இறைவனே வழியை அறிவிப்பாயா ரப்பி சித்னி இல்மா. இதை தவிர இப்ப நம்மளுக்கு தேவையான பிரார்த்தனை வேற என்ன இருக்கு? சமாதானம் உன்னுடைய நீ காட்டி தந்த அந்த சமாதான வாழ்வியலுக்குள்ள மீண்டும் நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயா. சோ அப்ப வந்துட்டு இது கேக்குறாங்க. சோ அப்ப அந்த மாதிரி பண்றீங்களா? இது எப்படிக்கா வாசிக்கிறது? அஹ்பித்துவா இஹ்பித்துவா. ஓகே. இந்த ஆவா ஈயான்னு வாசிக்கிறதுலதான் வந்துட்டு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். இஹ்பித்து மிஸ்ரா, ஏதாவது ஊருக்குள்ள ஏதாவது பட்டணத்துக்குள்ள நீங்க இறங்குங்க, இறங்கி போயிடுங்க, கோடவுன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கோடவுன்ற வார்த்தை வருது, கவனிக்கணும். அப்ப இறங்குங்கள் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது? இப்போ மேபி ஒரு மேபி நல்ல விளைச்சல் தோட்டம் பழம் இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் மேபி மேட்டுப்பாங்கான இடமா இருக்கலாம். அங்க இருந்து நார்மலா ஹில் பிரதேசத்துல அப்படிதானே சொல்லுவாங்க, கீழே இறங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறாங்க அவங்க, நாங்க மேல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கீழே மேல, சோ அப்ப அதன் அடிப்படையிலையும் இருக்குது. இப்ப ஸ்டேட்டஸ் இறங்குது, நீங்க நிலையை நீங்க ஒரு நிலையில இருந்து கீழான நிலைக்கு போறீங்க, சரி ஏதாவது ஊர்ல இறங்குங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க வந்துட்டு இன்ன நிச்சயமாக லக்கும் உங்களுக்கு, என்னன்னா நிச்சயமாக, லக்கும்னா உங்களுக்கு, மா சாலம் நீங்கள் கேட்பது வந்துட்டு இருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு வ லுரிபத், அதாவது அவங்க மேல அடிக்கின்றது. என்ன அடிக்கின்றது? வ லுரிபத் அலைஹிம் அலைஹிம் அவங்க மீது வந்துட்டு அடிக்கின்றது. என்ன அடிக்கின்றதுன்னா அதாவது ஹிம்லேஷன், இழிவும் மஸ்கனத் மிஸ்கின்ல இருந்து வரக்கூடிய வார்த்தையாக்காது. அப்பனா ஏழ்மை, இழிவும் ஏழ்மையும் அவர்கள் மீது அடிக்கின்றது. அந்த மாதிரி கிளம்பி போனதுல அதுக்கப்புறம் வந்துட்டு வபாவு அவங்க வந்து வரவழைத்துக் கொள்கின்றார்கள். எதை வரவழைத்துக் கொள்கின்றார்கள்னா பி அலபி ஆனா இது வந்து இந்த மௌலூபி அந்த வார்த்தையில வரக்கூடியது தானே. வயிறில் மகளூபின்னு நம்ம ஆரம்பத்துல அல்ஹம்து சூரால சொல்றோம் இல்லையா, அந்த கோபத்தை வந்துட்டு வரவழைத்துக் கொள்கின்றார்கள். எங்கே இருந்துன்னா மினல்லாஹி இறைவனிடமிருந்து. அவங்களுடைய செயல்பாடுகள் இறை கோபத்தை வரவழைக்கின்றது அப்படின்றது. ஓகே, தாலிக்க அது என்னன்னா தாலிக்க பி அன்னஹும் எதனால அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படுது. தாலிக்கனா அது, பி அன்னஹும் அவர்கள், காணும்னா இருந்தார்கள், இருக்கின்றார்கள் சொல்லிட்டு அர்த்தம். எதா இருக்கின்றார்கள் அப்படின்னா நிராகரிப்பவர்களாக இருக்கின்றனர். எதன் கூட? பி ஆயாத்தில்லாஹி இறைவனின் அத்தாட்சிகளை அல்லது இறைவனின் அத்தாட்சிகளுடன் நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இருப்பதை கொண்டு, நிராகரிப்பவர்களாக அவர்கள் இருப்பதை கொண்டு அது நடக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இழிவு, இறைவனிடமிருந்து கோபம், ஏழ்மை, இதெல்லாம் எதனா சும்மா அநியாயமா அந்த நிலைக்கு ஆகாது. அத்தாட்சிகள் காமிக்கப்பட்டும் அதனுடன் நிராகரிக்குது. எப்படி வாழ்ந்தால் அழகா வாழலான்னு அங்க அத்தாட்சி இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருந்தும் அதை வந்துட்டு அலட்சியப்படுத்துறது, நிராகரிக்கும் போது அந்த நிலைக்கு உண்டாகிறாங்கன்னு இன்னும் வேற என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. வ இத்துலூன நபியின் நபிமார்கள்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணி நல்ல தொலைநோக்கு பார்வையோட, தற்காலிகமா என்ன பலன் இருக்கோ அதை மட்டும் அவங்க கவனத்துல கொள்ளாம தொலைநோக்கு பார்வையோட நீடிச்ச நல்ல நற்பலன் தரக்கூடிய வகையில தான் அவங்க வந்துட்டு பேசுவாங்க. அதன் அடிப்படையில அவங்களோட செயல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் நபின்னு சொல்லப்படுது. விவரம் அன்பை அந்த வார்த்தையில இருந்து வரக்கூடிய அதுக்கு வந்துட்டு விவரம், எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நான் அது காமிக்கிறேன். நியூஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா, நபா அப்படின்னா வந்துட்டு அதுல உணர்வு அதுல அடங்கி இருக்கு நபிங்கும் போது. அந்த மாதிரியான விவரங்கள், தொலைநோக்கு சிந்தனையோட உள்ள விவரங்கள் எல்லாம் அவங்க மாய்த்து விடுகின்றனர். ஒண்ணும் இல்லாம தூக்கி குப்பையில போட்டு விட்டுறது அந்த செய்திகள். அது எப்படி அப்படின்னா பி ஐரில் ஹக் சத்தியமின்றி, வித்தவுட் ட்ரூத், அதாவது சத்தியமின்றி வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி செயல்படுறீங்க, நீங்க செய்யறதுல ஒரு சத்தியமும் இல்லை அப்படின்றது தான். அது என்ன
அப்படிங்கிற திரும்பவும் சொல்லப்படுது. அதாவது நபிமார்களை கொள்வதுன்னா பிசிக்கல் கில்லிங்கும் இருக்குது, டைரக்டா அந்த மாதிரியும் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பட் ஆனா அதை தான் இதை வந்து ஹைலைட் பண்ணுதா அப்படின்னு பாக்குறோம். அதை திரும்ப சொல்லுது தாலிக்கு அப்படிமா. அது என்னது அப்படின்னா, அவங்க மயக்கிறார்கள் அப்படின்னா, அதாவது வந்துட்டு மாறு செய்கின்றார்கள், அதை கொண்டு வந்துட்டு அந்த விவரங்களை மாய்த்து விடுகின்றார்கள். வக்கானும் எழுத்ததூன, இன்னும் அவர்கள் வரம்பு மீறுபவர்களாக இருப்பதை கொண்டும் மாறு செய்பவர்களாக இருப்பதை கொண்டும் வந்துட்டு அந்த விஷயம் நடக்குது. அதாவது அவங்களுக்குள்ள இந்த மூசா நபின்னும் போல வந்து நல்ல விவரமான விஷயங்கள் அவங்களுக்குள்ள அவங்க இதயத்துக்குள்ள புகுந்திருக்கும். அப்ப அந்த இதயத்துல இருந்து அவங்க வெளியேற்றாங்க, மாயத்து அக்கிரமத்தை உள்ள கொண்டு வர்றாங்க அவங்க சோல்குள்ள. அதாவது இது 2 வகையாவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அதாவது வெளிரக அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படியும் எடுத்துக்கலாம். அவன் உள்ளத்துக்குள்ளேயும் மூசாவுடைய செய்திகள், முகமது நபியினுடைய செய்திகள், இந்த குர்ஆன் செய்திகள், நம்ம எத்தனை பேர் அப்ப நபிமார்களை சொல்ல முடியல என்னால. அந்த விஷயம் நம்ம உள்ளத்துக்குள்ள வருது, வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதனோடவே இருந்துட்டு, அந்த அத்தாட்சிகளோடவே இருந்துட்டு, ஆனா அதுக்கு வந்து வரம்பு மீறி மாறு செய்யறாங்க, புறக்கணிக்கிறோம். அந்த நபிமார்களோட அந்த செய்திகள், அந்த விவரங்களை மாய்க்கின்றோம். நமக்குள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராம, வாழ்வாக அதை உயிரோட்டம் மிக்கதாக கொண்டு வராம நம்ம என்ன பண்றோம், அதை வந்து மாய்க்கின்றோம். அந்த விவரங்களை, தூது விவரங்கள், இந்த குர்ஆன் பூராவுமே தூது செய்தி தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த நபிமார்கள் எல்லாம் இப்ப நம்மளுக்குள்ள வர்றாங்க, நம்மளுக்குள்ள இருக்கு. சுப்ஹானல்லாஹ். செய்தி இருந்தாலே அவங்க தானே இருக்காங்கன்னு அர்த்தம். செய்தி தான் இம்பார்ட்டன்ட். மொத்தத்துல மெசேஜ் தான் இங்க மெயின். இப்ப நம்ம இந்த ஹோல் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் கூறியதாவது, அதாவது அந்த மாதிரி நல்லா இதயத்துல ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லி அதுல சில பேர் வந்துட்டு உணர்வு பெறுகின்றார்கள். இருந்தாலும் ஒரு சில பேர் சில வார்த்தைகளை விடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ மூசா, ஒரே உணவை நாங்கள் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆக உமது பரிபாலனை எங்களுக்காக அலையும். பூமியின் விளைச்சலில் இருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவான். அதன் கீரைகளை, அதன் வெள்ளரிக்காயை, அதன் பூண்டுகளை, அதன் பருப்புகளை, அதன் வெங்காயங்களை கூறினார். எது சிறப்போ அதை விட்டு எது தற்காலிகமோ அதனை மாற்றிக் கொள்கின்றீர்களா? ஒரு பட்டணத்தில் இறங்கி விடுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்பது உங்களுக்கு உள்ளது. மேலும் இழிவும் வறுமையும் அவர்கள் மீது அடித்தது. இறைவனிடம் இருந்த கோபத்திற்கும் ஆளானார்கள். அதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றனர். சத்தியமின்றி நபிமார்களை மாய்க்கின்றனர். அது என்னவென்றால் மாறு செய்கின்றார்கள், மேலும் வரம் மீறுபவர்களாக இருக்கின்றார்கள். இதனாலதான் வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு உள்ளாகிறாங்க. இதே சமயம் இந்த கீரைகள் இதே இருக்கட்டும், இது அவங்க இருக்கிற இடத்துலயே கூட ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கலாம். மேபி வெவ்வேறு வெரைட்டியான கீரைகள் எல்லாம் வெளியூர்ல எல்லாம் அங்க இருக்குன்னு கேள்விப்படும் போது நம்மளுக்கு வீட்டுல 2-3 வெரைட்டிஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சில நேரம் வீட்டுல பேரண்ட்ஸ். அப்போ எனக்கு வந்துட்டு அது வேணும் இது வேணும், ஹோட்டல்ல எல்லாம் அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லும் போது, இந்த காசு போய் அங்கேயும் போய் சாப்பிட்டுக்கோ அப்படிங்கும் போது வீட்டுல பார்த்து அழகா சுத்தமா அப்படி செய்வாங்க. எல்லா ஹோட்டல்லையும் அந்த ஹைஜீனிக் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. அங்க போயிட்டு சாப்பிட்டோம்னா அதை விட கண்டிப்பா மாட்டேன், அதே அவங்க கேட்ட உணவு தான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த ஹைஜீனிக் குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் இல்லையா? ஆமா. இப்போ நடைமுறை முதற்கொண்டு இந்த வசனம் இந்த மாதிரி நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம். ஃபேக்டா இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல இழிவு உண்டாகுது இல்லையா? கண்டிப்பா அப்படியே கனெக்ட் ஆகுது, ஃபேக்டா இருக்குது உண்மையிலுமே. அதுதான் இப்ப அப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இன்னைக்கு இன்னமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு. இந்த வசனம் இன்னுமே ரொம்ப முக்கியம். என்னன்னா உணவு தான் இன்னைக்கு பிரச்சனையாகி இந்த சொன்னீங்களா மெடிக்கல் எல்லாமே ஆனதுக்கு காரணம் உணவு தான். அது எவ்வளவு முக்கியமான வசனமா இது இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது பிரைமரியா இருக்கிற ஃபுட்டு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு ஃப்ரூட்ஸ் தான் வருது. அதுக்கு அடுத்ததாக வந்து நிக்கிறது வந்துட்டு மீட். அதுக்கு அடுத்துதான் காய்கறி வருது. காய்கறி, தானியங்கள், பருப்பு வகை எல்லாம். இன்னைக்கு வரைக்குமே அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டதுனால உடம்புக்கு இன்னைக்கும் வந்து அத்தாட்சியா இருக்கு. அதாவது அத்தாட்சிகளுடன் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கு, எந்த தொந்தரவும் செய்யறது இல்லை, உடலுக்கு நல்லா இருக்கு. மனசுதான் வந்து அளவோட சாப்பிடக்கூடிய மனப்பக்குவம் வேணும், அழகா நிதானமா.
எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுதல். இல்ல நம்ம சமைக்காத அந்த பொருள் சாப்பிடறதுனால சரி அந்த காலத்துலதான் இருந்துச்சு இந்த காலத்துல ஒத்துக்காதுங்கிற மாதிரி இல்லை இல்லை அது அத்தாட்சிகளுடன் தான். அடுத்தது அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருவோம். அதெல்லாம் இந்த வசனம்லாம் மதசார்பற்ற இது ஒரு வாழ்வியல் சொல்லி தரக்கூடிய ஒரு புத்தகம்ங்கிறது இந்த குர்ஆன்ங்கிறதுக்கு எல்லாம் இது ரொம்ப பெரிய ஒரு அத்தாட்சியான வசனம். 62. கண்டிப்பா. இன்னல்லதீன ஆமனு அப்படின்னா நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அல்லதீன அவர்கள், ஹாது அவர்கள் வந்து ஹாதுக்களாயினும். ஹாது அப்படின்னா நார்மலா மொழியாக்கங்கள்ல வந்துட்டு ஜூஸ் யூதர்கள் சொல்லிட்டு சொல்லி போடுவாங்க. ஹாது அப்படிங்கும் போது யூதர்கள் என்ற ஒரு புரிதலும் இருக்கு. ஹாது என்ற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கெய்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கு. கெய்ட்னா வழிகாட்டுறது. அவங்க வழிகாட்டக்கூடியவர்களா யார் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா அல்லதீன ஆமனும். ஆமனும் அப்படிங்கும் போது சிம்பிளா ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா புரியுற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், நானும் தொந்தரவு படாம யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு நம்பகம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் பிரியப்படுறாங்க இல்லையா, அந்த ஒரு அந்த மாதிரியான நபர்களை பத்தி சொல்லக்கூடியதான் அந்த ஆமனுன்ற ஒரு வார்த்தை. சிம்பிளா சொல்றதா இருந்தா இன்னும் நீங்க டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா அத்தியாயம் 23 முதல் 10 வசனங்களை பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான். அந்த வார்த்தை வந்துட்டு தகுதியான கேரக்டரைசேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு. அந்த கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நீங்க ஷார்ட்டா வந்து இதுதான், நானும் மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் அமைதியை கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, என்னோட அமைதியும் மற்றவர்களால கெட்டு போகாத அளவுக்கு நான் என்னை பாதுகாப்பேன். அந்த மாதிரி அப்ப எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கு இறைவன் வந்துட்டு கற்றுத்தருவான். அந்த மென்டாலிட்டி வந்துடுச்சுனாலே அதுக்கு அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை உணர்ந்தறிந்து பண்பட்டு அதை எப்படி ப்ராக்டிக்கலா சாத்தியப்படுத்துறது நம்ம வாழ்க்கைக்குள்ளங்கிறது கொண்டு வரதுக்கு பேர் தான். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம மேல விதிக்கப்படுறதுல ஒண்ணுதான் சியாம். அப்படிங்கிற வரும்போது அந்த தக்வா கேட்டகரிக்குள்ள வர்றோம். தக்வானா மீன்ஸ் பண்படுதல், பக்குவப்படுதல். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை கொண்டவர்கள் யாரெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை அந்த பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழணும், நம்பகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்துட்டு ஹாதுக்களாக இருக்கலாம். அதாவது மித்தவங்களுக்கு நிறைய படிச்சுட்டு மித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட்ல இருக்கலாம், அவங்களாயினும். நசாரானா நார்மலா கிறிஸ்டியன் சொல்லிட்டு மொழியாக்கம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னும் அந்த நசாரா என்ற வார்த்தைக்குள்ள இன்னும் அந்த உணர்வு அர்த்தம் ரீதியா என்ன பார்த்தோம் அப்படின்னா உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து உதவும் மனப்பான்மை ஜாஸ்தியா இருக்கு, இறக்க குணத்தோட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அவங்களாக இருந்தாலும் சாபியின் அப்படின்னா மற்ற சிறார்கள், யூத்ஸ். இப்போ வந்து மூசா நபியே பேசுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த இந்த விஷயத்தை அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்த்தா போல வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். சிறார்கள் அப்படிங்கும்போது சின்ன சின்ன நற்குணங்கள் இருக்கிறவங்களும் இருக்கலாம், இப்படி அப்படியும் வச்சுக்கலாம் இல்லைங்களா. எல்லாம் பெரிய சின்ன ஒரு நற்குணம் இருக்கும் இல்லைங்களா, சின்ன நற்குணம் இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும். இல்லாட்டினா அங்க வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் சொல்லல, சின்ன பசங்களும் இருப்பாங்களே, இளவட்ட பசங்க, யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கும் சேர்த்தா போல அவங்க பேசுறாங்க. நீங்க வந்துட்டு மித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், மத்த சின்ன பசங்களா இருக்கலாம். சாபின்னா சின்ன கிட் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. சின்னது, குழந்தை கிடையாது, ஒரு டீனேஜர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி யாராக இருந்தாலும் மன் ஆமன பில்லாஹி இறைவனை கொண்டு வந்துட்டு நம்பிக்கை கொள்ளுதல். அதாவது இறைவனை கொண்டு அப்படின்னா இறைவன் காட்டி தந்த வழிகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழி எப்பவுமே வந்துட்டு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்துட்டு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வது. ஆமா. ஸோ அப்ப அதுக்கப்புறம் அல் யௌமில் ஆஹிரி, அதாவது இறைவனை கொண்டு வந்துட்டு அல் யௌமில் ஆஹிரினா இந்த வரக்கூடிய நாட்களை வந்து பாதுகாப்பா அமைச்சு கொள்றது. யௌமில் ஆஹிரினா ஃபியூச்சர், இறை வழிகாட்டக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய நாட்கள். அதாவது அந்த ஆமன அப்படிங்கிறது வந்து இறை வழிகாட்டுதல் போனாதான் கிடைக்கும், நம்ம வேற எந்த ரூட்லயும் அதை எடுத்துக்க முடியாது. அப்படி வந்துச்சுன்னா டெம்பரவரியா இருக்கும், பின்னாடி பெரிய பிரச்சனையில வந்து நிற்கும். அதனாலதான் இறைவனுடைய இறைவனை கொண்டு. ஓகே.
அதுல இறை பொருத்தம் இருக்கிறதா, நீங்க வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா அதுல இறை பொருத்தம் இருக்கின்றதா அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த அனலைசேஷன் இருக்கணும் நம்ம கிட்ட. அது நமக்கு புரிய வைக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்டென்ஷன் இருந்தாலே அழகா வந்து நம்மள வழி நடத்தப்படுவோம் அப்படிங்கிறது தான். நம்ம மேல அது விதிக்கப்படும். நம்ம ஒன்ஸ் நம்ம இன்டென்ஷன் மட்டும் கிளியரா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், நாமளும் தொந்தரவு படக்கூடாது, பிறருக்கு நாமும் தொந்தரவு அளிக்கவும் கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாலே அடுத்து வந்து நம்ம மேல சில விஷயங்கள் விதிக்கப்படும். அதுல ஒண்ணுதான் சியாம். எதுக்காக அப்படின்னா தக்குவாதாரியா ஆகிறதுக்காக. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. ஒரு மூணு பாயிண்ட் சொல்லப்படுது. இறைவனை கொண்டு பில்லாகி, இறைவனை கொண்டு வல் யௌமில் ஆகிரி, அதாவது வரக்கூடிய நாட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு, இறந்ததுக்கு அப்புறமும் அதை எடுத்துக்கலாம். இப்ப உயிரோட இருக்கும் போதே அதுக்கு அடுத்து வரக்கூடிய தருணங்கள், அடுத்த நொடிகள், அடுத்த நாட்கள், ஃபியூச்சர்ஸ் நல்லபடியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் என்பதை மனதில் வைத்து, சாலிஹா, சாலிஹா அப்படின்னா வந்து சீர்படுதல் அப்படிங்கிறது தான் வந்து நற்செயல் அப்படின்னு சொல்லி நார்மலா போட்டிருப்பாங்க. சாலிஹ் அப்படின்னா ரீஃபார்ம் அப்படிங்கிறது அதனுடைய பிரைமரி மீனிங். குர்ஆன்லயே அந்த அர்த்தத்துல வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. ஆமா, நம்ம சீர்தான் பட முடியும். நல்ல செயல் அப்படிங்கிறது சீர்படாம செஞ்சா அது எப்படி சரியாக சீர்படுறதுதான் அந்த அதுல அர்த்தம் இருக்குதுங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். நம்மளாம் கொண்டு வரல, அப்படி ஒரு அர்த்தம் அதுல இருக்கு. அதான் பிரைமரி மீனிங் ஆக்சுவலி. சொல்லுங்க. அதாம்மா, அந்த சீர்படுறது, அதாவது அமில சாலிகன்னு நம்ம வந்து சீர்படாமையே சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். நல்ல விஷயம். அப்ப சீர்படுறதுதான் நல்ல விஷயம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஒரு நோம்பே ஆனாலும், தொழுகையே ஆனாலும், நோம்பே ஆனாலும் சீர்படாம நான் ஒரு புறம் பேசுறதையோ, பேசிக்கா சில தீய குணங்களை விடாம உறவுகளை துண்டிக்க, மனசை காயப்படுத்துறதெல்லாம் செஞ்சுட்டுக்கிட்டு நல்ல செயல் சொல்லி செஞ்சுட்டு இருந்தோம்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப சீர்படுறதுதான் மிகச்சிறந்த நல்ல செயலா இருக்கு. சோ செயல்ல சீர்பட்டுக்கிட்டே வர்றது கொஞ்சம் கொஞ்சமா, ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா எப்படி சீர்பட முடியும்னா நம்ம செய்யற செயல்ல உள்ள கான்சிக்வன்ஸை நம்ம கவனிக்கும் போது, கான்சிக்வன்ஸ் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஓகேன்னு கோ ஆன் பண்ணி போயிட்டே இருப்போம். அதுல எங்கன்னா பீஸ், சமாதானம் அங்க ஏதோ தடைப்படுது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா என்ன அங்க கரெக்ஷன் பண்ணணுங்கிறத நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பா நமக்கு வழிகாட்டப்படுவோம். அதன் அடிப்படையில நம்ம சீர்பட்டுக்கிட்டே வரும்போது அவர்களுக்கு அஜ்ருஹும் அப்படின்னா அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி உள்ளது. எங்க இருந்து அப்படின்னா இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய பரிபாலனம் இருந்து, பரிபாலன் தரப்பில் இருந்து. அதுக்கப்புறம் வலா ஹவுஃபு, அவர்களுக்கு பயமும் இல்லை. ஹவுஃப அலைஹிம், அவர்கள் மீது, அவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு அவர்கள் மீது பயமும் இல்லை. ஸோ அவங்கள பார்த்து பயப்படுறதுக்கும் இல்லை சூழல். ஸோ அவங்களும் பயப்பட மாட்டாங்க. அந்த 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 இது வருது இல்லையா. அதுக்கப்புறம் வலாஹும் யஹ்ஸனூன் அப்படின்னா இன்னும் அவங்க துக்கத்திலும் பெரும் துக்கத்தில் ஆக மாட்டார்கள் அப்படின்னா அங்கிறதா இங்க மீனிங். அதாவது லேசான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் போதே அவங்க எங்கேயோ நம்ம கரெக்ஷன் பண்ணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ஷன் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அப்படிங்கும் போது அவங்க துக்கத்தில் ஆவதற்கும் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த ஹோல் வசனம் உண்மையை வாசிப்போம். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் ஹாதுக்களாயினும் நசாராக்களாயினும் சாபீன்களாயினும், சாபீன் அப்படிங்கிறது வந்துட்டு சிறார்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஹாதுக்கள் அப்படின்னா வழிகாட்டக்கூடிய, ஏன்னா அங்க சொல்லி கொடுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க இல்லையா. அந்த மூசா நபி, அந்த ஒரு சமுதாயமா இது எல்லாமே இருக்கும். ஹெல்பிங் மைண்ட். நீங்க வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறோங்கிற பேர்ல தப்பான விஷயத்த சொல்லிக் கொடுக்காதீங்க. ஹெல்ப் பண்றோங்கிற பேர்ல தப்பான விஷயத்துக்கு உதவியா இருக்காதீங்க. சின்ன பசங்களை ரொம்ப ஆடி ஆடி இந்த மாதிரி ஓவரா கொஞ்சம் சேட்டா பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கு அப்படின்ற அந்த உணர்வு தான் இங்க. எவர் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை வைத்து செயல்களில் சீர்பட்டு வருகின்றாரோ பின் அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி, அவர்களது பரிபாலனம் உள்ளது. அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள். இதுதான் அந்த பாறையில அடிச்ச வார்த்தைகள்ல ஒன்று. இதுதான் அந்த கடைசி அந்த வாக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை வாகன முறையில் எல்லாருக்கும் அது தேவை. பயம் அச்சம் இல்லாம இருக்கணும், கவலை துக்கம் இல்லாம. இங்க வந்து லேபிள் யாரு எந்த சமுதாயம்லாம் இங்க பாக்குறது கிடையாது, உங்களுடைய கேரக்டரைசேஷனை தான் பார்க்கப்படுகின்றது இறைவனால் அப்படிங்கிறது இங்க தெளிவாவே சொல்லப்பட்டுச்சு.
சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி எக்ஸாக்ட் வசனம் வந்து அத்தியாயம் 5 வசனம் 69லயும் பார்க்க முடியும். ம். நிறைய இடத்துல வரும் இந்த மாதிரி மதசார்பற்ற உணர்வுகள் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லப்படும். இதே எக்ஸாக்ட் சேம் ஃப்ரேஸ் இந்த சாது, நசாரா, சாபியின், ம். மேபி இந்த நசாராங்கிறது 3வதாகவும் சாபியின் 2வதாகவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் 5:69. மற்றபடி எல்லாம் எக்ஸாக்டா இங்க என்ன இருக்கோ அதான் அங்க இருக்கும். அத்தியாயம் 5 வசனம் 69. இதான் விஷயம். இது வந்து மதசார்பற்ற புத்தகம் பிளஸ் வாழ்வியல், எப்படி இந்த சர்வ பரிபாலனையை புரிந்து கொண்டு சமாதானமான ஒரு வாழ்வியலை எப்படி வாழ்றது அப்படிங்கிறத நினைவூட்டுது. ஆல்ரெடி நமக்கு உள்ள இருக்கிறது தான் அதை நினைவூட்டுது இந்த குரான். அல்ஹம்துலில்லாஹ். இதுல வந்து மேல இருந்து கீழே இறங்கி எப்படி இந்த மாதிரி உணவு அப்படிங்கறதும் சரி, இந்த துன்யாவுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம போயிட்டோம், லேசான வாழ்க்கையில இருந்து சிரமமான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. இதோட இன்னொரு கோணத்துல பாக்குறப்போ அது ஞானமா இருக்கு. நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுது ஒவ்வொரு நினைவூட்டலும் உபதேசமும். ஆமா, ஏதோ ஒரு கற்பனை ஃபேண்டசி கதை மாதிரி இருந்துகிட்டு இருந்த விஷயம் வந்துட்டு இப்போ ரியல் இன்சிடென்ட், ரியலா இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வாழ்க்கையில இப்ப எல்லாருமே நீங்க சொன்னீங்க ஒரு இது கேட்கும் ஒரு ஸ்பீச் கேட்கும்போது எனக்கு தான் சொல்லுங்க நிறைய அந்த கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது அப்படிதான் போடுவாங்க எல்லாருமே, தன்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படி. அது மாதிரி இந்த குரான்ல எந்த அளவுக்கு அழகா வந்து, இல்லாட்டி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இது ஏதோ ஒரு நீ சொன்ன மாதிரி ஃபேண்டசியா தான் இருந்துச்சு. அது வந்து இறைவன் சுபஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப ரொம்ப இறைவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வரக்கூடிய வசனங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.